மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல் ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டை உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றும் என்றும் விழுமிய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன். வணக்கம். உலகநாயகன் கமலஹாசன், பத்மஸ்ரீ கமலஹாசன், மகா நடிகன் கமலஹாசன், டாக்டர் கமலஹாசன், எப்பேற்பட்ட பட்டங்களுக்கு மிக பொருத்தமான நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு நடிகரை எடுத்துக்கொண்டால் அது கமலஹாசன் ஒருவரால் மட்டும்தான் முடியும். அப்பேற்பட்ட நடிகருக்கு இன்னைக்கு தமிழகத்தில் அவருக்கு எம்பி பதவி கொடுக்க போகிறார்கள். எம்பி சீட்டு அவருக்கு கிடைக்க போகிறது. இந்த ஒரு வித்தியாசமான ஒரு ஆட்சி அவரை கண்டறிய போகிறார். மக்கள் நீதிமய்ய கட்சியில் இருந்து அவருக்கு சரியான ஒரு ரீச்சை கொடுக்க முடியல மக்களால. அதனால இந்த முடிவுக்கு வந்திருக்கிறான் தான் நம்ம சொல்ல முடியும். இந்த வீடியோ பத்தி நமக்கு பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு. அனைவருக்கும் வணக்கம். பத்மஸ்ரீ கமலஹாசன், டாக்டர் கமலஹாசன். இந்த கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு சினிமால என்ன நினைச்சோம்? சினிமால சாதிக்கக்கூடிய ஒரு மகா நடிகர், சினிமால சாதிக்கக்கூடிய ஒரு மகா கலைஞன் அப்படி என்று பல விதங்களாக அவரை சினிமா உலகில் போற்றப்படலாம். ஆரம்ப காலத்திலிருந்தே அப்படித்தான் சொல்லிட்டு வருவாரு. அரசியல் பற்றி எனக்கு சுத்தமாக அதுக்கு நம்பிக்கை கிடையாது, அரசியல்ல நான் வரவே மாட்டேன் அப்படின்னு கமலஹாசன் சொன்னதும் உண்டு. ஆனா அரசியலுக்கு குதிக்க வேண்டிய சில கட்டாயத்தின் சூழ்நிலையில அரசியல்ல குதிச்சாரு. அதுக்காக அரசியல்ல தனி கட்சி ஆரம்பிச்சு போராடினாரு. ஆனா அவரு கூட வெற்றி அடையாத ஒரு சோகத்துலதான் அந்த கட்சியை ஒட்டி அவரு ரொம்ப தூரத்து நின்றது போல ஆயிப்போச்சு. அதற்கு பிறகு சினிமா படங்கள் நடித்து ரொம்ப கெட்டு படங்கள் எல்லாம் கொடுத்தாரு. இதுக்கப்புறம் இந்த கமலஹாசனுக்கு என்ன ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்க போறோம்? அப்போதுதான் திமுக டிஎம்கே கமலஹாசனுக்கு கை கொடுக்குது. நீங்க எங்க கட்சியில சேருங்க, எங்க கட்சி கூட இருங்க, எங்களுக்கு நீங்க செயல்படுங்க என்று உங்களை நான் ஒரு சீட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லி உள்ள விஷயங்கள்ல சொல்லி திமுகவோட கட்சி கூட கமலஹாசன் இணைஞ்சிருக்கிறாரு. நிச்சயம் திமுக கட்சி கூட இணைஞ்சிருக்கிறதால நிச்சயம் கமல் இருக்கிற இடத்துலயோ நிக்கிற இடத்துலயோ நிச்சயம் ஜெயிப்பாரு. இப்போ அவருக்கு தமிழ்நாட்டுல அவருக்கு எம்பி பதவி கிடைக்குது. அந்த எம்பி பதவி எதனால கிடைச்சது? எதற்காக எம்பி பதவி கமலஹாசனுக்கு கொடுக்கணும்? இத்தனைக்கும் ஒரு நடிகருக்கு எம்பி பதவி எதுக்கு அப்படின்னு மக்கள் மத்தியில நிறைய கேள்விகள் எழும்பினாலும் இந்த மாதிரி சீட்டுகள் எல்லாம் கமலஹாசனை போல ஒரு நடிகர்களுக்கு தான் கொடுக்கணும். நீங்கள் கமலஹாசனை நடிகர் என்று மட்டும் பார்க்காதீர்கள். அவருக்கு இந்த உலகத்தை பத்தி நன்றாகவே தெரியும், இந்த அரசியலை பற்றி நன்றாக தெரியும், மக்களுடைய கணிப்பு பற்றி நன்றாக தெரியும். சில விஷயங்கள் உலகத்துல என்ன விஷயங்களால் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறதோ, நடந்து கொண்டிருக்கிறதோ அத்தனை விஷயங்களை தெரிந்தவர் ஒரு ஆள் மட்டும்தான் சினிமாவை நன்கு எடுக்க முடியும், நன்கு புரிந்து கொள்ள முடியும். சினிமாவை எடுக்கிறவர்களுக்கு அத்தனை உலகத்தை பற்றி நிறைய தெரிந்திருக்கும். அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் எம்பியாக இருப்பது என்ன தவறு? அதுதான் உண்மை. அந்த எம்பி சீட்டுக்கு அவருக்கு தகுதியானவர் என்றுதான் நான் சொல்வேன். ஏன்னா எம்பி சீட்டுக்கு முக்கியமாக தகுதி பெற்ற ஒரு நடிகனாக நான் கமலஹாசனை பார்க்கப்படுகிறேன். அவருக்கு நிறைய பட்டங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், டாக்டர் பட்டங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறீர்கள். பத்மஸ்ரீ, உலக நாயகன், அவர் பட்டங்களை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லியும் அவரை பட்டம் என்று நமக்கு அழைத்துதான் வர வேண்டும். இப்பேற்பட்ட மகா நடிகனுக்கு இந்த உலகுக்கல்ல நம் உரிமைக்காகவும் நம் தமிழ்நாட்டுக்காகவும் மக்கள் நெஞ்சங்களுக்காகவும் இந்த மாதிரி நடிகனை நமக்கு எம்பி ஆக்குறதுல எந்த விதமான தவறும் இல்லை. அவர் பக்கத்திலிருந்து சில விஷயங்கள் நியாயங்கள் நேர்மையாக ரீதியாக சில விஷயங்கள் நமக்காக வரும். அவர் நேர்மையான ரீதியில போவானே நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனா கமலஹாசனுக்கு இந்த மாதிரி சில பட்டங்கள் எல்லாம் இப்படி எம்பி சீட் எல்லாம் கிடைக்கிறது நிச்சயமாக மகிழ்ச்சி அடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா கமலஹாசனுக்கு இப்பேற்பட்ட எம்பி சீட்டுகள் அவருக்கு பெரிய ஒரு இடத்துக்கு தட்டி செல்லும். சினிமா உலகில் பார்த்திருக்கிறோம், அவரை பார்த்து எத்தனை கலைஞர்கள் நடிகர்கள் உருவாயிருப்பார்கள். அவரை பார்த்து எத்தனை நடிகர்கள் இவரை போல் வர வேண்டும், இவரை போலாவது நடிக்க வேண்டும், இவரை போன்று ஒரு நடிகனாக நமக்கு இருக்கவாது முயற்சி செய்ய வேண்டும், இப்படி பல இயக்கங்களுக்கு தீனி போட்டவர் தான் கமலஹாசன். அதே போல் அரசியலிலும் இவரை பார்த்து தான் நமக்கு அரசியல் நுழைய வேண்டும், இவரை பார்த்து எம்பி ஆக வேண்டும் அப்படி என்று வைத்தவர் தான் கமலஹாசன். இப்பேற்பட்ட கமலஹாசனுக்கு எம்பி சீட் கொடுப்பதில் என்ன தவறு இருக்கிறது? நிச்சயமாக இந்த எம்பி சீட் தகுதியான கமலஹாசனை தான் நமக்கு பார்க்க முடிகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எம்பி சீட்டுக்கு கமலஹாசன் எந்த அளவுக்கு தகுதியானவர் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறதுக்கு அடுத்த வீடியோவில் நமக்கு சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு
சாவை கிடையாது. இந்த இந்தியாவின்